நண்பர்களே, இன்று நாம் பேசப் போகும் பழமொழி, ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். முதலில் இதை கேட்கும்போது என்ன தோன்றும்? மத்தவங்க பிள்ளைய ஊட்டி வளர்த்தா நம்ம பிள்ளை தானா வளருமா என்று சிரிப்பு வரும். ஆனால் இதன் உண்மையான பொருள் ரொம்ப ஆழமானது, ரொம்ப அழகானது. இங்கு ஊரான் பிள்ளை என்று சொல்வது யாரை? உன் கர்ப்பிணி மனைவியைத்தான். அவள் ஊரான் வீட்டு பிள்ளை. அவளை பாசத்தோடு, அக்கறையோடு, நல்ல உணவு கொடுத்து, மனநிறைவு தந்து வளர்த்தாள். அவள் வயிற்றில் இருக்கும் உன் குழந்தை தானாகவே ஆரோக்கியமாக வளரும். இது ஒரு குடும்பத்தின் அடித்தளம். கர்ப்ப காலத்தில் மனைவிக்கு நல்ல சத்தான உணவு, மன அமைதி, அன்பு, பாதுகாப்பு, மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம் கிடைத்தால் குழந்தை தானே நன்றாக வளரும். இதற்கு தாய்மார்கள் மட்டும் பொறுப்பு இல்லை, கணவன், குடும்பம், சமூகம் எல்லோரும் இணைந்து செய்ய வேண்டிய பணி. இந்த பழமொழி சொல்வது ஒன்றே ஒன்றுதான். மனைவியை நேசித்து பேணினால் குழந்தை தானே செழிக்கும். இன்றைய உலகில் வேலை, பணம், போட்டி என்று ஏதோ ஒரு காரணத்திற்காக இது மறுக்கப்படுகிறது. ஆனால் குடும்பம் என்பது அன்பின் கோட்டை. குடும்பத்தின் முதல் பொறுப்பு கர்ப்பிணி தாயின் நலன். எனவே அடுத்த முறை உங்கள் மனைவி கர்ப்பமாக இருந்தால், கர்ப்பிணி மனைவியை ஊரான் பிள்ளை என்று பாசத்தோடு நினைத்து, அவளுக்கு உங்கள் அன்பை, அக்கறையை, உணவை, ஆதரவை தாராளமாக கொடுங்கள். அப்போதுதான் உங்கள் பிள்ளை தானே வளரும். உங்கள் குடும்பம் தானே பளபளக்கும்.